ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் குட்டீஸ்க்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நீங்கள் குக்கர்லேயும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு வெங்காயத்தை நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா போட்டு வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையுமே இதில் நல்லா ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 3லேருந்து 4 பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1:2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த நல்லா கலக்கி விட்டுடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தம் போட்டுருங்க. அவ்வளோதான். மார்னிங் ரொம்ப சீக்கிரமும் வேலை முடிச்சிடும். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு டைம் ரொம்பவுமே சேவ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.